நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. மணலி மாத்தூரில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமை மாதவரம் சுதர்சனம் MLA துவக்கி வைத்தார். கோவில்பட்டியில் நடந்த உயர்வு குடி வழிகாட்டுதல் முகாமில் கலெக்டர் இளம் பகவத் பேசினார். விருதுநகர் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்வதற்கு வந்த துணை முதலமைச்சர் உதயநிதியை மதுரை விமான நிலையத்தில் சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, PTR பழனிவேல், தியாகராஜன் வரவேற்றனர். திருச்சியில் அறிவியல் காட்சி கூடம் திறப்பு. திருச்சி செப்டம்பர் 24 திருச்சி அண்ணா அறிவியல் கோளரங்க வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அறிவியல் பொழுதுபோக்கு காட்சி கூடத்தை அமைச்சர்கள் நேரு, கோவிச்செழியன் திறந்து வைத்தனர். ஒன்றிய அரசின் பால்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நேற்று நடந்த பால்வளத்துறை அமைச்சர்களின் உயர்நிலை ஆலோசனை குழு கூட்டத்தில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்து உடனே தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கான ஆணைகளை பயனாளிகளிடம் வழங்கினார். உடன் இனிகோ இருதயராஜ் MLA உள்ளார். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி உதயத்தூரில் புதிய நியாய விலைக் கடைக்கு சபாநாயகர் அப்பாவு அடிக்கல் நாட்டினார். குளச்சல் துறைமுகத்தில் MLA தொகுதி மேம்பாடு நிதி ரூபாய் 10 லட்சத்தில் மீனவர்களுக்கான புதிய ஓய்வறைக்கு நகர்மன்ற தலைவர் நசீர் தலைமையில் பிரின்ஸ் MLA கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KT உதயம் ஆகியோர் அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தனர். திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் நவராத்திரி திருவிளக்கு பூஜை நடந்தது. உடன்குடியில் நடந்த தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வில் கனிமொழி MP, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மேயர் ஜெகன், சண்முகையா MLA பங்கேற்றனர். வாடிப்பட்டி பேரூராட்சியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி அமைச்சர் P. மூர்த்தி பேசினார். சாத்தூரில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்றார். அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் உள்ளனர். திருக்கழுக்குன்றத்தில் ரூபாய் 1.27 கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட பேரூராட்சி அலுவலக கட்டிடத்தை அமைச்சர் தாமோ அன்பரசன் நேற்று திறந்து வைத்தார். விருதுநகரில் நேற்று மாலை நடந்த அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி வழங்கினார். அருகில் அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, கலெக்டர் சுகபுத்ரா, நவாஸ்கனி MP உள்ளனர். செய்யாறு அடுத்த உக்கல் அருள்மிகு மடாவலம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் கோவிலில் நவராத்திரி குழு பூஜை திருவிழா முன்னிட்டு நேற்று ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஸ்ரீ லலிதாம்பிகா காமாட்சியாக அருள் பாலித்தார். திருவீதி உலா நிகழ்வும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஊட்டி தொகுதியில் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். சென்னை மயிலாப்பூரில் திருக்கோவில்கள் சார்பில் நடத்தப்படும் நவராத்திரி பெருவிழாவை அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு துவக்கி வைத்து பார்வையிட்டார். இன்று நவராத்திரி 2ஆம் நாள் மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் சிறுவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளி அம்மன். சேலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் திருக்குறள் திருப்பணிகள் பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் பிருந்தா தேவி தொடங்கி வைத்து பேசினார்.
திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் செப்டம்பர் 23 ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் நவராத்திரி முதல் நாள் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் காட்சி. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.